எனக்கும் பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேறு, யாருமே பெருசாக தெரியாது. போகிறேன், அப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் லப்பர் பந்துங்கிறது. என்னோடய அப்பா ப்ளே பண்ணுறாருன்னு எனக்கு அது ஃபர்ஸ்ட் அப்படியா அப்படின்னு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எமர்ஜிங் மீட்டியார் இந்த அவார்டு வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னா வந்து சில்லாஞ்சிருக்கே அப்படின்னா வந்து இவங்க தான் எல்லாருமே கண் முன்னாடி வருவாங்க. அப்படி ரப்பர் பந்து படத்தில் சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்து எல்லாரும் மனசுல நிறைஞ்சிருக்க தான் வர போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் லப்பர் வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து பெசன்ட் நகர் வழியாக போனீங்கன்னா போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் கிளப் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒவ்வொரு ட்ரீலையும் ஒரு போஸ்டர் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பசங்க வந்து அந்த கேரக்டரை லவ் பண்ணுறாங்க. இல்லை நான் ரொம்ப கிரேட்ஃபுல் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லான்ச் எனக்கு ஓடிடி வெப் சீரிஸில் அமைஞ்சுது. அப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் லப்பர் பந்துங்கிறது. இதிலே இவ்வளோ அப்ரிசியேஷன் ரெக்கக்னேஷனுங்கிறது ரியலி ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரேட்ஃபுல். ஓகே. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இப்போ நடிக்க வந்துட்டீங்க, ஓகேங்களா? உங்களை நான் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இப்போது. நாட் ஜஸ்ட் பிகாஸ் லைக் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஷீ இஸ் அன் அமேசிங் பர்ஃபார்மருங்கிறது அந்த வெலோனியில் ஆரம்பித்து இங்கே லப்பர் பந்து வரைக்கும் பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஸ்லாங் எடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே வந்து மாடர்னாக இருந்தது, அது ஓகே, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. பட் இங்கே நடிக்க வந்தோடனே கொஞ்சம் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணுறீங்க, பட் இருக்கா நடிப்பில் ஒரு பக்கமாக ஒரு ஸ்ட்ராங்காக போயிடுவோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா, இல்லை டைரக்ஷன் தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு அப்படி இல்லை. நான் ஏன் இது இந்த ஸ்விட்ச் ஆச்சுன்னா, எனக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் ஆக்டிங் when I was in college. ரொம்ப ஏர்லியாகவே அது வந்ததுனால அந்த லேர்னிங் ப்ராசஸில் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ ஐ தாட் இந்த டைமில் அது கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் இட், அவ்வளோதான். ஓகே. அண்ட் அந்த கெத்துங்கிற கேரக்டர் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த கெத்தே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற கேரக்டர் உங்களுது. அப்பாயே அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. பட் செட்ல பார்க்கும்போது வந்து இவ்வளோ அமைதியா இங்க உட்காந்துருக்காருல, அதே மாதிரி தானா? செட்ல இப்படி தாங்க இருப்பாரு, பேசவே மாட்டாரா? அது நடிக்கிறப்ப மட்டும்தான் அந்த இதெல்லாம் அந்த எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் இதே அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஜோன்ல தான் இருப்பார். மெடிடேஷனா? அண்ட் ஸோ ரொம்ப அமைதியானவர் தான். அண்ட் ஹவ் இஸ் ஹரிஷ் ஆன் த அதர் ஹேண்ட்? லைக் ஆமாம், அவரும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருப்பார். எப்படின்னா எல்லாருமே என்ன தான் கிண்டல் பண்ணுவாங்க, நான் ரொம்ப ஃபோன் பண்ணுறேன், நான் ரொம்ப வாலு பண்ணுறேன், என்ன தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்களே தவிர இவங்க தான் அப்படியே ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ மணிரத்னம் சார் அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஆக்சுவலாக அது எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது அது டிஸ்கிரைப் பண்ணி. ஸோ ஐ வுட் சே நான் இதெல்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில்லை, அப்படி ஒரு செட்டில் அந்த மாதிரி ஒரு லேர்னிங் கிடைக்கும் அப்படின்லாம். அதுவும் வித் கமல்ஹாசன் சார் அண்ட் மணிரத்னம் சார் ஆன் செட், இட் வாஸ் இன்க்ரெடிபிள் ஐ வுட் சே. என்னங்க உங்கள் ஜாதக கட்டம் ஏதாவது இருந்தால் வந்து அனுப்புறீங்களா? நாங்கள் என்ன தான் இருக்குது அதுலேன்னு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு. எது தொட்டாலும் வந்து ஹிட் ஆகுது, படத்தில் எல்லா பேர் பயங்கரமாக வந்தாச்சு, நிறைய ஃபேன்ஸு. ஒரு பக்கம் மணி சார் கமல் சார் கிட்டேருந்து ஒரு லேர்னிங் ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் டக்குன்னு பயங்கரமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். பட் யூ புட் இன் ஸோ மச் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் த பிகினிங் இல்லையா? நீங்கள் அப்போலேருந்தே வந்து யூ பீன் ஆக்டிங் அண்ட் எவ்ரிதிங். ஐ வுட் சே ஐ எம் பிளெஸ்ட் ஆல்சோ அண்ட் ஜென்யூனான இன்டென்ஷன்ஸ் இருந்தால் ஐ திங்க் இட் வில் டேக். ஸோ வெரி ட்ரூ, ஸோ வெரி ட்ரூ. சரி, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? கமல் சார் மணி சார்ங்கும் போது நாங்கள் கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு டைம் வரும், ஒன்றா ரிவீல் பண்ணுறேன். இப்போ ஒரே நிறைய டைம் இருக்குது. ஒன்று கூட சொல்ல மாட்டீங்களா எங்களுக்காக? இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் அதுக்கு டைம் வரப்போ இன்னும் பெட்டராக அது கன்வே ஆகும். என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு கிளாரிட்டி. நாளைக்கு டேரக்டர் ஆனால் இப்போ பேசுகிறவங்களாம் மிஞ்சிடுவாங்க போல இருக்கே ஸ்டேஜில் ஏறினா அப்படின்னு. ரப்பர் பந்து படம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஷூட்டிங் போனீங்களா? அங்கே இந்த படம் வந்ததுக்கப்புறமா வந்து மணிரத்னம் சார் கூட போய் ஒர்க் பண்ண போனீங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசியிருப்பாங்க இல்லை ஏதாவது? அப்போ அதை சொல்லலாம். என்ன ஒரு அறிவிட உனக்கு. ஆமாம், டீமில் எல்லாருமே பார்த்துருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க.
என்னோட டீம்லேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் 2 வாட்டி 3 வாட்டியில் போய் பார்த்தோம். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஸோ தொடர்ந்து நடிச்சுட்டே தான் இருப்பாங்க, சிரிக்காத. அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க, பசங்களாம் மிஸ் பண்ணுவாங்க. நடிக்கிறதெல்லாம் நான் விடலைங்க அப்பெல்லாம். லப்பர் பந்து அப்படிங்கும்போது எல்லாத்தையும் தாண்டி வந்து நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப வந்து ரசித்து கொண்டாடி அப்படி ஒரு பார்த்த ஒரு விஷயம். அந்த கெத்துங்கிற கேரக்டர் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த தினேஷ் சார் பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆடிஷன் பண்ண டைமில் 2 பேரும் ஹரிஷும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கேரக்டர்ஸ்ன்னு கேட்குறப்ப தான் சொன்னாங்க இந்த மாதிரி என்னோடய அப்பா ப்ளே பண்ணுறாருன்னு. எனக்கு அது ஃபர்ஸ்ட் அப்படியா அப்படின்னு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. பட் ஐ டென்ட் மீட் ஹிம் பிஃபோர் ஷூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டே எனக்கு தான் சார் மீட் பண்ணேன். எனக்கும் பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேறு, யாருமே பெருசாக தெரியாது, போகிறேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்ல எனக்கு தெரியல. பட் அந்த ஐஸ் பிரேக் பண்ணதே ஃபர்ஸ்ட் சார் தான் நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஐ திங்க் he's gotten really really close to me, I mean through the shoot and through the promotion time also. Lots of love for you sir. Thank you. நிறையா சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you. This is V Awards 2024. Our title sponsor NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy, co-powered by Gold Winner, Archie, VK Allure Derma Clinic, digital partner VTAKIS, even by Twilight.